தொலைந்து போன பைக்கை கண்டுபிடித்து கொடுத்ததற்கு பலனாக இளம்பெண்ணை தனியாக அழைத்த காவலர் லாட்ஜில் ரூம் போட்டு காத்திருந்த போது வசமாக சிக்கியிருக்கிறார். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. கடந்த மாதம் இவர் வேலை நிமித்தமாக தனது இருசக்கர வாகனத்தில் ஆவடி செக்போஸ்ட் அருகே சென்றுள்ளார். தனது வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்த அந்த இளம்பெண் தனது பைக் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க அதனை விசாரித்த போலீசார் சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன அந்த பெண்ணின் பைக்கை கண்டுபிடித்திருக்கின்றனர். இதனையடுத்து அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்ட ஆவடி குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவலர் ஹரிதாஸ் என்பவர், இந்தாமா திருடு போன உன்னோட பைக்கை கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டேஷனுக்கு வந்து பைக் எடுத்துட்டு போமா என்று கூறியுள்ளார். அதோடு பைக்கை கண்டுபிடித்ததற்காக 15,000 ரூபாய் பணமும் கேட்டுள்ளார். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என சொன்ன அந்த பெண் பேரம் பேசி கடைசியாக 5,000 ரூபாய் தருவதாக சம்மதித்துள்ளார். அதன் பின்னர் சொன்னபடி பணம் கொடுக்கச் சென்ற அந்த பெண்ணிடம் கூடுதலாக 2,000 ரூபாய் வசூலித்துள்ளார் காவலர் ஹரிதாஸ். அப்போதும் அந்த பெண்ணை விடாத காவலர் ஹரிதாஸ், உன் மேல எனக்கு ஆசையா இருக்கு, நீ என் கூட உல்லாசமா இருக்க வரியா என கேட்டு அதிர வைத்துள்ளார். இதுக்காக ஆவடியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் ரூம் போட்டிருக்கேன், அங்கு நீச்சல் குளம் பார் வசதியெல்லாம் இருக்கு என்றும் அந்த பெண்ணை தொடர்ந்து வற்புறுத்தி உள்ளார். இல்லை என்றால் நீ தனியாக தானே இருக்க, ராத்திரி உன் வீட்டுக்கு வருவா என்றும் கேட்டுள்ளார். உடனே பயந்து போன அந்த பெண், ஐயோ சார், எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று கெஞ்சி உள்ளார். ஆனால் அந்த பெண்ணின் பேச்சை கேட்காத காவலர் ஹரிதாஸ் அவர் ரூம் போட்டிருந்த சொகுசு விடுதி அருகே போய் நிற்கச் சொல்லியுள்ளார். இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுகிற ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லைல்ல, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா, இல்லை ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஃபோன் பண்ணி அந்த ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும் இந்த போலீசார் நம்ம விடமாட்டார் என்று புரிந்து கொண்ட அந்த பெண் தனது அண்ணனிடம் விஷயத்தை சொல்ல அவர்களும் அந்த விடுதிக்கு சென்றுள்ளனர். அங்கே அந்த விடுதியின் மேனேஜர் ஐடி கார்டு கூட வாங்காமல் காவலர் ஹரிதாஸுக்கு ரூம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து ஆத்திரமான அந்த பெண்ணின் அண்ணனும் அவர்களுடன் சென்றவர்களும் ஹரிதாஸை கையும் கடவுமாக பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்க அவரோ பதில் சொல்ல முடியாமல் திணறிப்போய் திருதிருவன முடித்துக்கொண்டே பம்மி உள்ளார். உடனே இதுகுறித்து ஆவடி அனைத்து மகளிர் போலீசாருக்கு எப்படியோ தகவல் போக அவர்கள் விரைந்து சென்று காவலர் ஹரிதாஸை கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய பெண்ணின் சகோதரரோ, இந்த லாட்ஜுக்கு காவலர் ஹரிதாஸ் அடிக்கடி வந்து செல்வது போல தெரிகிறது, அதனால்தான் அவரது ஐடி கார்டு வாங்காமலேயே ரூம் போட்டு கொடுக்கின்றனர், இது பற்றி போலீசார் தான் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இங்கே இப்போ தான் நடக்கிற மாதிரி தெரியல பிரதர். இங்கே வந்து ஜிப்சி நின்றுருக்கு, பெட்ரோல் ஜிப்சி நின்றுருக்கு, அதை தாண்டி தான் பாப்பா போயிருக்கு. ஆனால் எந்த ஒரு காவல்துறையுமோ அவர் கூப்பிட்டு வரன்ற பிசி ஒரு அச்சன்றதே இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் ரெகுலராக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு 3 மாதம் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்தோ இல்லை ஒரு 3 months ஃபுட்டேஜோ எடுத்து இல்லை ஒரு 15 days ஃபுட்டேஜோ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். காணாமல் போன பைக்கை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக இளம் பெண்ணை தனியாக லாட்ஜுக்கு வரச் சொன்ன காவலர் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் காவல்துறை வட்டாரத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.